தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கும் இந்த உடல் உணவைத்தான் கிரகிக்கும், ஒளியை கிரகிக்க முடியாது. சூட்சும தேகம் பெற்றால்தான் ஒளியை கிரகிக்க முடியும். தினமும் நாம் சிந்தனா சக்தியை உருவ மத்தியில் கவனம் வைத்து ஒளியை ஏற்படுத்துங்கள். சுழுமனை சுவாசம் செய்தால்தான் இதை அடைய முடியும். எந்த ரூபத்தை நாம் தீட்சணமாக நினைத்து தவம் செய்கிறோமோ அந்த சுரூபத்தை நாம் அடையலாம், அந்த சாயலை நாம் அடைவோம். முருகனை நினைத்தால் முருகனின் சுரூபம் நமக்குள் இருக்கும். சிவனை நினைத்திருந்தால் சிவனின் சுரூபத்தை நாம் அடையலாம். சக்தியை நினைத்திருந்தால் சக்தியின் செய்கை நமக்குள் இருக்கும். ஆண்கள் வடிவிலும் சக்தியை போல் அம்சம் இருக்கும். நம் ஒளியை சிந்தனை செய்தால் அந்த ஒளியாக நாம் பரிணாமம் பெறுவோம். ஞானிகள் அவதாரம் இப்படித்தான் நடைபெறுகிறது. யாரை வணங்குகிறோமோ அந்த சுரூபத்தை நாம் அடைவோம். சிவனை நீ வணங்கினால் சிவனை போல ருத்ராட்சம் அணிவாய், விபூதி பூசுவாய். நீ விஷ்ணுவை வணங்கினால் துளசி மாலை இடுவாய், துளசி வைப்பாய், நாமம் இடுவாய். இப்படி அந்த எந்த கடவுளை நீ நினைக்கிறாயோ அந்த கடவுளின் சின்னமாக உன் உருவம் மாறியிருக்கும். படைத்தவன் எவனோ அவனே தான் படைத்ததையும் அளிக்கிறான். இதை கீதையின் வாசம். படைத்தவன் யார்? பிரம்மவா? இல்லை, பிரம்மம் எதையும் படைக்கவில்லை. விதையாக இருந்து நாம் தான் நம்மை சிருஷ்டித்தோம். பின் நாமே நம் அழிவுக்கு காரணமாகிறோம். முன்னமே கூறுறோம், இறைவன் எந்த உயிரையும் படைக்கவில்லை. கருணை மிகுந்த பிரம்மம் உயிரை எடுக்கும் வேலையா செய்யும். உணவை சமைப்பதும் பின் உண்பதும் அதன் பலனை அனுபவிப்பதும் நாம் தான். பெரிய நீ இறைவன் மேல் பழியை சுமத்தாதீர்கள். 96 கருவிகளை நாமே படைத்து அதன் வழி சென்று நாமே அழிவை தேடுகிறோம். இந்த கருவிகளின் செயல்பாட்டில் சிக்காமல் பிரம்மத்தில் நிலைத்திருந்தால் பிரம்ம நிலையை அடையலாம். ஒரு விதை தானே மரமாக, இலையாக, பூவாக, காயாக, பழமாக உருவாகிறது. பிறகு தான் படைத்த அனைத்தையும் இழக்கிறது. அடைத்திட்ட வாசலின் மேல் மனம் வைத்து படைத்தவன் தன்னை பார். அவை குரல் சொல்றா. அடைத்திட்ட வாசல். எது அடைத்திட்ட வாசல்? நம்ம சுழுமுனை வாசல். பிறந்தவுடனே உங்களை என்ன பண்ணுறாங்க? தொப்புள் குடியை முடிச்சு போட்டுறாங்க. மேலே உள்ள சிரசில் உள்ள அந்த உச்சிக்குழி மூடிடுது. இதுதான் அடைத்திட்ட வாசல். இந்த வாசல் மேல் சுழுமுனை நாடி உன்னை படைத்தவன் உள்ளான். 96 கருவிகளை படைத்தவன். அதில் மனம் வைத்து அந்த படைத்தவனை சிந்தனை செய்தால் படைத்தவனிடம் செல்லலாம். நீ அங்கு மனம் வைக்காமல் கருவிகளின் மேல் மனத்தை வைக்கிறாய். அதனால தான் படைத்தவனிடம் சேர முடிவதில்லை. நீ எப்பொழுதுமே அந்த 96 கருவிகள் கொண்ட உடலையே இருக்கிறாய். அதனால தான் படைத்தவனை நீ பார்க்க முடியவில்லை. படைத்த பொருள்களை மட்டுமே நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை மட்டுமே நீ என்று எண்ணி வாழ்கிறாய். கடலில் உள்ள பொருள்களை கடல் உருவாக்குவதில்லை. கடலில் அதுவாகத்தான் உருவாகிறது. அதுபோல பிரம்மம் எந்த பொருளையும் உருவாக்குவதில்லை. பிரம்மத்தை ஈர்த்து கொண்டு தாமாகவே பொருள்கள் உருவாகின்றது. காந்தாரி பலகாலம் தன் கணவனுக்கு கண் தெரியாததால் தானும் கண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்தால் ஒரு தவம் போல் அதை மேற்கொண்டால் பின் துரியோதனன் எல்லாரிடமும் தோற்று போய் வந்தபோது அவனை நிர்வாணமாக தன் முன் வருமாறு கூறி தன் கண்களை திறந்து அந்த தவத்தின் சக்தியை தன் மகனுக்கு அளித்தாள். கண்மூடி தவம் செய்தால் நம் ஆத்ம சக்தியில் வெளியே செல்லாமல் நமக்குள்ளே இருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. கண், மூக்கு, செவி, வாய், ஸ்பர்சம் இவை அனைத்தும் ஒடுங்க வேண்டும் தவநிலைக்கு. அப்பொழுதுதான் ஜடபாதர் நிலைக்கு நாம் செல்லலாம். நிலையான பிரம்மத்தை வேண்டுபவன் புண்ணியத்தையும் நாடமாட்டான், பாவத்தையும் தேடமாட்டான். குளவி புழுவை தன் கூட்டில் வைக்கும். புழு பயத்திலேயே அந்த குளவியை பார்த்து தன் உருவத்தை இழந்து வண்டின் உருவத்தை அடைவது போல் நாமும் இறைவனை நினைத்து அந்த சுரூபத்தை அடையலாம். சிவசக்தி சிலந்தி தன் உடலில் இருந்து வரும் நூலிலையில் வீடு கட்டி பின் அந்த நூலிலையை தனக்குள் இழுத்து வைத்துக் கொள்வதை போல் ஞானியும் புலன் இன்பங்களை வெளிக்கொண்டு வந்து பின் தனக்குள்ளே அந்த புலன்களை சமாதியாக்குகிறார். பிரம்மத்தின் துகள்கள் அண்டம், இரத்தத்தின் துளிகள் பிண்டம். பிரம்மத்தின் சுழற்சியால் அண்டம் நகருகிறது. அண்டத்தின் நகர்வால் நாம் நகர்கிறோம். நாம் உயிர் பற்றி நகர்கிறோம் என்று எண்ணாதீர்கள். கிரைண்டரின் சுழற்சியால் அரிசி மாவாகிறது. அரிசி தானே போய் அரைப்பதில்லை, சுழற்சியால் இது நடக்கிறது. நாமும் சுழற்சியால் இயங்குகிறோம், உயிரோடு இயங்கவில்லை. ஏமாந்து விடாதீர்கள். இது மாயா செயல். பஞ்சபூதங்கள் நம்மை கிரைண்டர் போல் சுழற்றுகிறது. நாம் என்ற இந்த உடலை விட்டு பாருங்கள், உண்மை புரியும். நிலத்தின் தன்மையால் நீரின் இயல்பு மாறுபடும். அதுபோல் மக்களின் அறிவு இனத்தின் இயல்பாக உடையதாகும். ஊனுக்குள் தேடி உண்டே உறங்கி செத்த உளுத்தருண்டு பூருடலுள் ஆனந்தங்கோடி. நிஜானந்தம் வேதத்தில் சொல்கிறார். எப்படி? உடலுக்கே தேடி உண்டு உறங்கி இறந்து போவோர் உலகில் கோடி கோடி என்று கூறுகிறார். அடுத்தது பாருங்க வள்ளுவர். அவா இல்லாருக்கு இல்லாகும் நம் துன்பம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஆசை இல்லாருக்கு துன்பம் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார்.
நீங்கள் இல்லாத இந்த உடலுக்கு வீணே உங்கள் ஆயுள் முழுவதும் செலவழித்து வீணே இறக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உயிரை வளர்க்க பாருங்கள். நீங்கள் நல்லா இருந்தால் மற்றவர்களை நல்லா இருக்க விடமாட்டீர்கள். அதனால தான் இறைவன் உங்களை நல்லா வைப்பதில்லை. நற்குணங்கள் இறைந்தால் மட்டுமே கைலாயம் செல்லும் தேகம் கிடைக்கும். கைலாய தேகம் நமது சூட்சும தேகமே. இந்த பொன் தேகம் கிடைத்தால் மட்டுமே நீங்கள் எந்த லோகத்துக்கும் போக முடியும். எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பொறின். உங்கள் எண்ணத்தை சூட்சும தேகத்தில் வைத்தால் அதனையே நாம் அடைவோம். உங்கள் எண்ணத்தை பந்த பாசத்தில் வைத்தால் அந்த சுழற்சியில் அகப்பட்டு அதையே அடைவீர்கள். எண்ணம் செயலாக மாறும். நீ எங்கும் எண்ணத்தை வைத்தாயோ அந்த செயலாக மாற உடல் தயாராகிவிடும். 2 உடலுக்கும் இது பொருந்தும். உதாரணமாக காமம் வந்தவுடன் உடல் தன்னை தயார்படுத்துகிறது. கோபாக்னி அழிவை தரும், யோகாக்னி வாழ்வை தரும். ஆத்மாவோ தேகமோ எந்த செயலும் செய்வதில்லை. காலமே அதை வழிநடத்துகிறது. மின்சாரமே அனைத்து பொருள்களையும் வழிநடத்துகிறது. பொருள்கள் தன் வழியில் இயங்கவில்லை. அந்த மின்சாரம் போன்றதுதான் காலமும். காலம் அணுக்களோடு இணைந்து வழி நடத்துகிறது. அணுக்களை நாம் இயங்க விடாமல் பிரம்மத்தில் இருந்தால் காலம் நம்மை இயக்காது. காலதேவன் யார் கண்ணுக்கும் புலப்படாதவர். அவரே பிரம்மமாகவும் உள்ளார். கால் என்றால் காற்று என்று பொருள். காலதேவனை அறியும் காற்றை பிடிக்க வேண்டும். காற்றை அறிந்தால் காலதேவன் கூற்றை அறியலாம். வணக்கம்.